அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பள்ளிகள் வந்து நவம்பர் 16ல திறக்கிற முடிவு வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதை பற்றிய ஒரு மீட்டிங் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்று மாலைக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு இனிமையான ஒரு செய்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நவம்பர் 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கும் அப்படின்னு வந்து அறிவிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே எதிர்ப்புகள் தொடர்ந்துச்சு. அதை தொடர்ந்து நிறைய மீட்டிங், அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் மீட்டிங் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சிஇஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வி இயக்குனர் சீரஜ் அவர்கள் வந்து சிஓக்கள் மாவட்ட கல்வியாளர்களுடன் ஒரு மீட்டிங் போட்டாங்க முந்தானத்தை. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இதிலிருந்து ஒரு ஃபைனலைஸ் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் முதல்வருக்கும் இடையில ஒரு திடீர் என்ற ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த அறிவிப்பு வரும் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், அதேமாதிரி நாம் தமிழர்களுடைய கட்சி தலைவராக இருக்கட்டும், அனைவருமே பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் அனைவருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பள்ளிகளை இந்த நவம்பர் 16ல் திறக்கக்கூடாது. ஸோ இத்தனை எதிர்ப்புகளுக்கு இடையில பள்ளிகளை திறக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இல்லை அப்படின்ற காரணத்தினால பள்ளிகளை வந்து நவம்பர் 16ல் திறக்காம டிசம்பர் மாதத்தில் அதுக்குரிய காலகட்டத்தில் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு இன்று மாலை 4 மணிக்குள்ள நமக்கு தெரிய வரும் அப்படின்ற ஒரு நியூஸை தான் இப்போ உங்களுக்கு நியூ அப்டேட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருங்க. எந்த ஒரு நியூ அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க, தேங்க்யூ.